தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் உரசினாதான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும். எனக்கு என் புருஷனை தான் பிடிக்கும், நடிப்பெல்லாம் பிடிக்காது. ரஜினிகாந்த் வந்த பிற்பாடு தான் அவருடைய ட்ரெண்ட் மார்க். வீட்டுக்கு வந்திருக்கிறாரு 3 தடவை வந்திருக்காரு. அவர் வந்துதான் விளக்கேற்றி வச்சது வீட்டுக்கு. 57ன்றது நிச்சயமா அது ஒரு ரொம்ப சின்ன வயசு தான். அவர் வயசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு கேன்சர் வந்தப்போ என் புருஷன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டார். 3 வருஷம் வந்து கஷ்டப்பட்டேன். கேட்கக்கூடாத கேள்விதான். நான் செத்து போறதா இருந்தாக்கா இப்பவே இன்ஜெக்ஷன் போட்டு என்னை கொன்னுடுங்க ஒரு டாக்டர்ஸ் கேட்டார். கேவலப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு குளிக்காதேன்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா உடம்பு தகிக்கும். நான் என்ன பண்ணேன், கணத்தடியில போய் குளிச்சுட்டேன். உடனே அப்படியே ரியாக்ட் பண்ணிடுச்சு. கண்ணில் தண்ணியை நான் பார்த்ததில்லை. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. சரி நான் என்ன செத்து போயிடுவேனா அப்படின்னு. எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்வாரு, நேரம் அங்க போய் நீ செத்து போயிடு, வீட்டுல இருந்து சாவறதை விட. நான் டாக்டர் கிட்டயே போறதில்லை. இவ்வளவு ஆபரேஷன் எல்லாமே கூறு போட்டிருக்கு உடம்பு, ஆனா நான் நல்லா இருக்கேன். பிரவீனாவை பத்தி அது வேற மாதிரி ஏதோ அது இதுன்னு சொல்லிட்டுலாம் திருச்சி பேசுறது. அந்த ஊறுகாய் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க அவங்க. ஜாண்டிஸ் வேற வந்துருச்சு. இதுலதான் அந்த அம்மா இறந்தாங்க. சோத்துக்கு கேட்டு பூமிக்கு பாரம்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன சார்ந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. நாளைக்கு என்னன்றது கேள்விக்குறிதான் எனக்கு. எம்ஜிஆர் நாடகக்குள்ள இருந்தாலுமே சிவாஜி ஐயாவுடைய படங்கள்ல தான் வந்து நிறைய படங்கள் ஒரு கட்டத்துல வந்து தவிர்க்கவே முடியாது. போயிட்டார் வெளியில போயிட்டு கலைஞர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் அங்க இருக்க மாட்டேன், நான் வந்துடுறேன் அப்படின்னா. ஏன்யா என்னதானே ஏதோ சரி இருக்க வேண்டியதானே அங்க அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. சரின்னு சிவாஜி கணேசன் திரும்ப லெட்டர் கொடுக்குறாரு. சிவாஜி நாடக மன்றத்துல அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் வரிசை எல்லாம் ஆல்மோஸ்ட் இவர் இல்லாத படங்கள்ன்ற மாதிரி தொடர்ந்து ஒரு கட்டத்துல எல்லா படங்களையுமே இருப்பார்ல. எல்லா படத்துலயும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார் 2 பேருமே. இதுல பெரிய இது என்னன்னு கேட்டாக்கா, ரஜினிகாந்த் வந்த பிற்பாடு தான் அவருடைய ட்ரெண்ட் மார்க். ரஜினி வந்த பிற்பாடு தான் ஒரு ஹீரோ. அவர் படங்கள் ஆரம்பிச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் தான் இவரோட ட்ரெண்ட் மாறிச்சு. பெரிய பெரிய கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சார். நிறைய படங்கள் பிற்பாடு தான் இவருக்கு. அதான் அவரோடய குறைஞ்ச ஒரு 15 படங்கள். பணக்காரன், குரு சிஷ்யன், அதிசய பிறவி, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நிறைய படங்கள். நான் மகான் அல்ல. ஆமா, நிறைய படங்கள் பண்ணாரு. எப்படி அந்த ஒரு ஈக்குவேஷன் 2 பேருக்குமே? ஏன்னா இப்ப நம்மளுடைய சொன்ன ஏகாம்பரம் ஒரு கதாபாத்திரம் போதும், டக்குனு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கூட செந்தமரையோட முகம் ஞாபகம் வந்துடும். எப்படி அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுவார்? உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரா? அது நான் பேச மாட்டோம். வெளியில நடக்க சொல்லுவாரு, எல்லாத்தையுமே சொல்லுவாரு. எங்க என்ன போற காலையில ஒரு பெரிய விஷயம். ஏதோ ஒரு படத்துல கூட பார்த்திருக்கேன், சிவாஜி கணேசன் அந்த ராத்திரி ஆனாக்கா பொண்டாட்டிக்கிட்ட சொல்ற மாதிரி பேசுவாரு. இது ஏற்கனவே நாங்க பண்ணதுதான். ஏன்னா கீழே இறங்கி வாசப்படியை தாண்டி போறதுல இருந்து திரும்பி வர்றதுல இருந்து மொத்தமே 2 பேரும் ஊஞ்சல்ல உட்காந்துக்கும். எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அம்மா இங்க போனேன்னா அது நடந்துட்டா இது இப்படி இப்படி நடந்து எல்லாமே சொல்லுவாரு. சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு சாப்பிடுவாரு. அப்படி அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு எங்களுக்குள்ள. எப்பவுமே என்ன நடக்குதுன்னு சொல்லுவாரு. அதான் வாசப்படி தாண்டினதுல இருந்து வீட்டுக்குள்ள வர வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. ஏதோ ஒரு படத்துல கூட வச்சிருக்காங்க, சிவாஜி கணேசன் சொல்ற மாதிரி. பொண்டாட்டி இருக்காது எனக்கா, ஆனா இவர் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஏற்கனவே நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் வாழ்க்கையில. அப்படி எங்க வீட்டுக்காரு. அவர் மேல ஒரு உரிமை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரஜினி சார் மேல ஏதாவது ஒரு வயதுல இளையர் உரிமை எடுத்து அவருடைய அநியாயத்துக்கு பிடிக்கும் அவரை. அநியாயத்துக்கு பிடிக்கும் அவரை. அவர் என்ன தெரியுமா, துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம்னு சொல்லிட்டு 3 யுகங்கள் சொல்லுவாங்க பொதுவா. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மனுஷன் துவாபர யுகத்துல பிறக்க வேண்டியவர் கலியுகத்துல பிறந்து கஷ்டப்பட்டு இருக்காரு ரஜினிகாந்த். ஏன்னா அவரை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் சொல்லணும். ஏன் எதெல்லாம் அப்படி சொல்றீங்க? ஆமா, அவரை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எது பேசினாலே வாய் திறந்தாலுமே தப்பு சொல்றாங்கல்ல, புரியுதுங்களா? வாய் பேசினாலுமே நல்லதா தான் பேசுறாரு, அதெல்லாம் ஒரு தப்பு கண்டுபிடிச்சு சொல்றாங்கல்ல. ரொம்ப வருத்தமா தான் இருக்குது எனக்கு. சமீபத்துல அவர் எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே அவரே சொன்னார்ல, ஒரு விழால சொன்னார். இப்ப அவரோட பட விழால நான் என்ன பேசினாலுமே அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. எது வாயை திறந்தாலுமே தப்புன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்புறம் பேசலன்னு வேற சொல்றீங்க. பேசினாக்கா வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க.
எங்க எப்படி என்ன பண்றது இந்த ஜனங்கள் கிட்ட? ரொம்ப கஷ்டமான ஜனங்க. அவருக்கு ஐயா மேல எந்த அளவுக்கு மரியாதை மதிப்பு இருந்துச்சு? அவருக்கு மரியாதை எல்லாமே இருக்குமா? வந்திருக்காரா? வீட்டுக்கு வந்திருக்காரா? 3 தடவை வந்திருக்காரு. அப்படிங்களா? இந்த வீட்டுக்கு இல்ல, அங்க. முன்னாடி வந்து. ஆமா. அவர் வந்துதான் விளக்கேத்தி வச்சது வீட்டுக்கு. வீடு வாங்கணும். வீடு வாங்கின உடனே அவர் வந்து விளக்கேத்தி வைக்க சொன்னாரு. அவர்தான் வந்து விளக்கேத்தி வச்சது. இப்ப இந்த அப்பா கதாபாத்திரம் துருள் நின்னு போச்சு ஒரு விதமா இருக்கும். ஆமா. அது மாதிரி மகளுக்கு இப்ப அந்த படமே அவர்கிட்டதான் படமே முடியும். கடைசி துருள் நின்னு போச்சு ஆமா. கிளைமேக்ஸே தூரம் நின்னு போச்சு. அது அதோட அதான் டைட்டில் அதுதான். டைட்டில். ஒரு ஒரு படத்துல ஒரு ஒரு மாதிரி கேரக்டர்ஸ். இப்ப தம்பிக்கு அந்த ஒரு படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது. அந்த சுலக்ஷனாவுடைய அதுலயும் சுலக்ஷனா தான், இதுலயும் சுலக்ஷனா தான். நல்ல ரோல். அவங்களுக்குள்ள ஒரு காமெடி எல்லாம் நல்லா ஒர்க்கா இருக்கு இந்த படத்துல வரும்போது. அது சீரியஸா 3 இருக்கும், இதுல வித்தியாசமா இருக்கும். காமெடி நல்லா பண்ணுவார் இல்லையா? அவர் காமெடியும் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அவர் ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட். அன்னக்கிளியில ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமான ஒரு ஆள் இல்லையா? சுஜாதா அவர்களுடைய அக்கா புருஷனா நடிச்சிருப்பாரு. ஆமா, அது சின்ன கேரக்டர் தான் அது. ஆனா தேவராஜ் மோகன் சொல்லிட்டு இரட்டையர்கள் நம்ம வீட்டுல தான் வந்து எல்லாமே பேசுவாங்க, கதைகள் அது இதுலாம் நிறைய பழக்கம் அவங்க இவருக்கு. அப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. சாப்பாடு கீப்பாடு எல்லாம் நான் தான் கொடுப்பேன். ரொம்ப மரியாதையான இரட்டையர்கள் அவங்க. அதுலதான் அன்னைக்கிளி வந்து இதாச்சு நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவருடைய இப்ப 70களோட இறுதியிலமா நான் பர்சனல் ஒரு வாட்டி அந்த அரங்கேற்ற படம் பார்க்கும்போது அப்புறம் செந்தாமரை சார் மாதிரி இருக்கு இது அப்படின்னு எனக்கு. ஏன்னா நாங்க அதுக்கு மேல அந்த படங்களை பார்த்தது நமக்கு 80க்கு அப்புறம் பார்த்த படங்கள் ஞாபகம். நான் சொல்ற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் பார்க்கும்போது ஞாபகம் ஆச்சரியம் வந்து. ஏன்னா ஒரு முற்போக்கான ஒரு கதாபாத்திரம் அது. ரவிலா அவர்கள் வந்து கலங்கமான ஒருத்தங்க அந்த மாதிரி இருக்கும்போது இருந்தாலும் தன்னை மருமகளை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு. அது ரொம்ப சூப்பரான ஒரு கதாபாத்திரம். நல்லா அதுக்கு வந்து பாலச்சந்தருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாலச்சந்தர் கதை, கே பாலச்சந்தர். அவரு சீரியல் எல்லாம் நான் நடிச்சிருக்கேன். ஒத்திகை அதெல்லாம் நிறைய படங்கள் சீரியல் நடிச்சிருக்கேன் நான். அது மட்டும் இல்லாம வந்து ஜெமினி கணேசன் ஆக்ட் பண்ணது அவன் இல்லை. அதுல ஒரு பெரிய லாயர் கேரக்டர் தான், அதுதான் ஹீரோ. லாயர் கேரக்டர் அதை பார்த்துட்டு தான் கமலஹாசன் அவங்க அண்ணன் சாரு சார், ஐயோ நாங்க கூட அப்படிலாம் பண்ண மாட்டோம், அவர் லாயர் தானே அப்படின்னு ரொம்ப இவர் பேர்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் வந்து சொல்லுவாரு, அவர் கூட ஒரு 3 படங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கேன், சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கேன் சாரு சார் கூட அப்படி. ஆனா வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது நான் அவன் இல்லை. ஐயாக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்துட்டு படங்கள்ல இப்படி மீசிய முறுக்கிட்டே அந்த முறுக்கு மீச ரொம்ப ஸ்டைலா இருக்கும். அது ஒவ்வொன்றுல ஒவ்வொரு மேனரிசம் வைப்பாரு. ஒவ்வொரு படத்துலயும் ஒரு மேனரிசம் வைப்பாரு. அந்த சின்ன டாலர் எடுத்து எப்படி பண்றது பண்றது அது நிறைய பேர் சீரியல்ல கூட எல்லாம் பண்ணாங்க அவரை பார்த்துட்டு. அந்த மாதிரி மேனரிசங்கள் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அது முறுக்கு மீச அவரோடது? எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு விரும்ப மாட்டேன். ஓ அப்படியா? ஆமா, அவர் வேலை, அது வேலை செஞ்சுட்டு எனக்கு என் புருஷனை தான் பிடிக்கும், நடிப்பெல்லாம் பிடிக்காது. ஓகே, அப்ப அப்படின்னா அவர் நடிச்ச கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப ஏன் ரொம்ப தம்பிக்கு அந்த ஊருன்னு சொல்றீங்க இல்லையா? தம்பிக்கு அந்த ஊர் பிடிக்கும். அந்த 3 முகம் வந்து கொடூரமா இருக்கும். அது எனக்கு வந்து கொடூரன்றது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் துலாபாரம்னு சொல்லிட்டு ஒரு படம் சாரதா ஆக்ட் பண்ணது. அதுல படத்தை பார்த்துட்டு ரொம்ப திட்டுறாய் வர, ஏன் அந்த மாதிரிலாம் பண்றீங்க, குழந்தைங்கலாம் போய் பிச்சை அடின்னு சொல்றீங்களே. ஆனால் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அந்த ரொம்ப அருமையான படம். ஐயோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை போய் பிச்சை எடுக்க சொல்றீங்க அப்படின்னு திட்டிவிட்டேன். என்னடா நீ எல்லாம் தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பேசுற அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நான் வந்து சொல்றதில்ல, அது ஜாஸ்தி அதுக்குள்ள போறதில்ல. ஐயா 1992 மறைஞ்சாங்க. இப்போ ஒரு கலைஞருக்கு நடிச்சிட்டு இருக்கும் போதே ஐயா வந்து அப்படிதான் கேள்விப்பட்டேன். அப்படிதான் நடந்துங்களா? நானும் போயிருக்கேன் நாடகம். அந்த நாடகத்திலேயே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவருக்கு. அது சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா கேஸ்ட்ரிக் ட்ரபிளா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஜீப்ல வந்து வர முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது. உடனே போய் வீட்டுக்கு போயிட்டு இங்க இந்த டிரைவர் இருந்தார், அப்போ ஃபோன் பண்ணி போய் வீட்டில் போய் வண்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறா. வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டேன். வந்தா வியாழக்கிழமை போகிறாரு, வெள்ளிக்கிழமை ஒன்றும் இல்லாமல் வராரு. அவ்வளோதான், ஒரே நாள். 57ன்றது நிச்சயமா அது ஒரு ரொம்ப சின்ன வயசு தான். எதிர்பாராத ஒரு மொத்த வயசும் சேர்த்துக்கிட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன்.
அவர் வயசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு எதுக்கு உட்கார்ந்துட்டு தெரியல. அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. விஷயங்கள் ஒண்ணுமே பண்ணல. அவர் போனதுக்கு அப்புறம் என்ன விஷயம் பண்ணி என்ன இருக்குது? ஒரு பார்ட்னர் இல்லைன்னாக்கா ஒண்ணுமே இல்லை. யார் நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர் இருந்தாதான் நமக்கு. யாருமே இல்லைன்ற போது ஏதாவது ஒரு மோட்டிவ் வேணும் இல்ல வாழறதுக்கு. எந்த மோட்டிவும் இல்லைன்னாக்கா என்னத்துக்கு வாழணும்? ஒண்ணுமே கிடையாது. அதுல என்ன இருக்குது? ஏதோ ஒரு இருக்கணும். இது செய்யணும், அது செய்யணும் அப்படின்னு இருக்கணும். இப்ப எனக்கு இருக்கிறது இது ஒரே மோட்டிவ் தான். அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், அதுங்களை வளர்க்கணும், அவ்வளவுதான். அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் மனசு கஷ்டமா இருக்குது. அதான், வேற ஒண்ணுமே இல்லாம. அதான் சொல்லுவாங்க ஒரு சின்ன பழமொழி, சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம்னு சொல்லிட்டு. அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழறதுக்கு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா இந்த இந்த ஜெனரேஷன்ல எனக்கு வேணவே வேணான்னு தோணுது. வாழவே வேணான்னு தோணுது. எல்லாமே என்னை சார்ந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும் அப்படின்னு இருக்கு. உங்களுடைய தலைமுறைகள், உங்களுடைய மகள், பேர பசங்க, அவங்க அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கிடைச்சிடுச்சுமா. வாழ்க்கை கிடைச்சிடுச்சு. நாம எதுக்கு? நம்ம வேலை முடிஞ்ச உடனே போயிடணும்பா. அப்ப உங்களுக்கு இன்னும் வேலை இருக்குன்னு அர்த்தம். என்ன வேலை இருக்குது? ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதா வேலை? இல்ல இல்லம்மா, இதான் சொல்லவே இல்லை நானு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல, ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அது சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மனிதர்களா வந்து நினைக்கிறது இல்ல. வெறும் எப்ப பார்த்தாலும் எது என்னத்தை எடுத்துட்டு போறது? ஒண்ணுமே இல்ல. இதை போயிட்டாரு திடீர்னு. என்ன எடுத்துட்டு போனாரு அவரு? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு நீ உன்னை பார்த்து நானு, என்னை பார்த்து நீ பொறாமப்படுறது கொள்றது? வாழ்க்கையில எல்லாரும் வாழட்டுமே. என்ன இப்போ அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க. உங்க வாழ்க்கையை நான் வாழ முடியாது, என்னுடைய வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி? ஏதோ இருந்துச்சா? நான் சேர்த்தே வைக்கல. நீங்க எல்லாருமே சொல்லுவாங்க மெகா நட்டு அது இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. எதுவுமே அவரும் சரி நானும் சரி. வந்துச்சா எல்லாருக்கும் செஞ்சோமா? உண்மையா இன்னைக்கு கூட சொல்றேன். நான் பொய் சொல்லல. எல்லாம் வந்த உடனே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு என்னன்றது கேள்விக்குறிதான் எனக்கு. யாரை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நான் உண்டுதான். சாப்பிட்றனும் சாப்பிடலையோ என்னோட போயிடும். ஏன்னா யாரும் இல்லை கமிட்மெண்ட்ஸுக்கு. அதனால வந்த பணம் வந்துச்சா உடனே செலவு பண்ணிடுறேன். நான் என்னத்தை வச்சுட்டு போறோம்? பூதம் காவல் காக்குற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படி காவல் காக்குறாங்க? பணம் தேவைதான், அவசியம் தான். பணம் இல்லைன்னாக்கா ஒண்ணும் கிடையாது உலகத்துல. ஆனா அது தேவைக்கு மட்டும் வச்சுக்கிங்க. சேர்த்து வச்சு என்னத்தை பண்றது? என்னுடைய ஜென்ரேஷன் தான் கெட்டு போயிடும் நான் சேர்த்து வச்சுனாக்கா. பிள்ளைங்க சம்பாதிக்க மாட்டாங்க, வேற வழியெல்லாம் போவாங்க. எல்லாரும் பெரிய 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 குடும்பத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன். பிள்ளைங்க அநியாயமாகறதுக்கு தான் இவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிட்டா அவங்க வாழட்டும், அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீ சேர்த்து வச்சுன்னா அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரிய போகுது? நான் தெரியாத ஒன்னும் சொல்லல உலகத்துல. இல்ல மேடம், இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, இப்ப வயசான காலத்துல எப்பவுமே நமக்கு மருத்துவ செலவுகள், நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஒரு தொகை இருக்குன்னு நீங்க சொல்லுவாங்க. நம்பவே மாட்டீங்க, நான் டாக்டர் கிட்டயே போறதில்லை. நிஜமா சொல்றேன். எனக்கு கேன்சர் வந்தப்போ என் புருஷன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டாரு. 3 வருஷம் வந்து கஷ்டப்பட்டேன். அப்ப இன்ஜெக்ஷனும் அதுவும் இதுவும் போட்டதுதான். அதுவே நிறைய ஹெவி டோசேஜ் கொடுத்தாங்க. எந்த காலகட்டம் அது நடந்தது? என்னுடைய 35வது வயசு கேன்சர் வந்துருச்சு எனக்கு. எப்படி 40 வருஷத்துக்கு முன்னாடி? ஆமா, 35வது வயசு வந்துச்சு. அண்ணா கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்காத நிறைய மாத்திரைகளும் சரி, அந்த இன்ஜெக்ஷனும் சரி, நிறைய வந்து ரேடியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, பிசியோ என்னென்னமோ. ஆனா அது அவ்வளோ எல்லாரும் பாக்குறது தான். பொதுவா அந்த மாதிரி புற்றுநோயில இருந்து மீண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய மன வலிமை இருக்கணும் அதுக்கு. எனக்கு ஒண்ணே வந்துச்சுமா, தைரியமா. ஏன்னு கேட்டாக்கா, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லாரையும் பாக்குறேன். ஒரு 5 வயசு குழந்தைக்கு கேன்சர்மா, ஒரு 8 வயசு குழந்தைக்கு வந்து பிளட் கேன்சர்மா. பார்த்த உடனே எனக்கு டெத் பயம் போயிடுச்சுமா. இந்த குழந்தைங்களா அதெல்லாம் பார்த்தோம்னா அங்க ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வராங்க இல்லையா, பார்த்த உடனே எனக்கு இவ்வளவுதானா வாழ்க்கை, நாம வாழ்ந்துட்டோம், புருஷன் கூட எல்லாரும் கூட வாழ்ந்துட்டோம் இப்படின்னு. சின்ன குழந்தைங்களே போயிடுதுன்ற மாதிரி நாம என்னடா போடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வார்த்தை கேட்டேன், 24 டாக்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்க. இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எல்லாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் அவங்க கிட்ட, கேட்கக்கூடாத கேள்விதான். நான் செத்து போறதா இருந்தாக்கா இப்பவே இன்ஜெக்ஷன் போட்டு என்னை கொன்னுடுங்க. ஆனா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றதை என்னால தாங்கிக்க முடியல. நான் செத்து போயிடுவேன்னாக்கா இப்பவே கொன்னுடுங்க, நான் உயிரோட இருப்பேன்னாக்கா பரவாயில்ல.
அது ஒரு டாக்டர் கேட்டார், ஏம்மா நாங்கள் என்ன கேனீங்களாம்மா, இவ்வளோ படிச்சுட்டு வந்து இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிய மாதிரி அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் இத்தனை பேர் படிச்சுட்டு உன்னை காப்பாற்றணுன்றது தாங்கம்மா நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம், உன்னை சாகடிக்கணுன்றதுக்காக. சாகடிச்சிடுங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக சொல்றியே, நான் செஞ்சது தப்பு தான், நான் தாங்கிக்க முடியல என்னால். எங்கள் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்வாரு, நேராக அங்கே போய் நீ செத்து போயிடு, வீட்டில் இருந்து சாவறதை விட டாக்டர்கிட்ட போய் செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புவார். ஆனால் ரொம்ப வந்து கஷ்டமான ட்ரீட்மெண்ட்டு அது. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது தேர்றது ரொம்ப கஷ்டம். நான் எப்படி தேர்னேன்னே தெரியல. இருக்கணும் போல இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உண்மையா நிறைய பேர் செத்து போயிட்டாங்க என் கண்ணு முன்னாடி. ஆனா நான் இருக்கேன். அந்த டாக்டர் சொல்றோம், நீ வந்து கடவுளின் குழந்தைமா நீ அப்படின்னு. இந்த முடி பூரா கொட்டி போயிடும் எல்லாருக்குமே. ஆமா, எனக்கு முடி நிறைய இருந்துச்சு. ஆனா நிறைய கொட்டி, ஆனா முடி இருக்கிற மாதிரியே தான் இருந்தது எனக்கு. ஒரு ஒரு அசிங்கமே ஆகலை நான். அது பெரிய விஷயம் இல்லையா? அங்கங்க புல்லு முளைச்ச மாதிரி இருக்குமா தலையில, கேன்சர் வந்துட்டு. அவ்வளோ ட்ரீட்மெண்ட், ஹெவி டோசேஜ் கொடுத்தோம். எனக்கு வந்து அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். கலர்லாம் போயிடுச்சு. எனக்கு கலர் போயிடுச்சு. இதை விட இன்னும் இல்லையா, நான் நல்ல கலர் இருப்பேன் நான். ஆனா அல்ல எல்லாமே என்ன, இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணாது, எட்டோபிக் ஆப்ரேஷன் சொல்லிட்டு பிரவீனாவுக்கு வந்து அந்த மாதிரி. அப்போ எங்க வீட்டுக்காரு பாக்யராஜ் கிட்ட இருக்காரு, படங்கள்லாம் இது பண்ணிக்கிட்டு. ஆமா, பிரவீனா முதல் ஒய்ஃப். அது சொல்லணும்னு நான் நினைச்சேன். அதுல இப்போ வந்து திருச்சி எல்லாம் பேசுறாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இப்போ அவர் சொல்லி, எங்க வீட்டுக்கார் சொல்லி, எனக்கு ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஆச்சு. எட்டோபிக்ன்றது 2 டியூப் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா நான் கரெக்டா சொல்றேன்னு தெரியல. இந்த டியூப் பிரெக்னன்சின்னா டியூப்ல போய் அந்த கர்ப்பம் தங்கிடும். அது பெருசாக பெருசாக பஸ்ட் அவுட் ஆயிடும். அதுதான் டியூப் பிரெக்னன்சி. 2 டியூப் போகும். அந்த 2 டியூப்ல ஒரு டியூப்ல போச்சுனாலுமே கஷ்டம். இதுதான் அந்த அம்மாவுக்கும் நடந்துச்சு, பிரவீனாவுக்கும். அதெல்லாம் அதில் கூட என்னன்னு கேட்டாக்கா, அந்த ஊறுகாய் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க அவங்க. ஊறுகாய் சாப்பிட்டதுனால இந்த ஜாண்டிஸ் வேற வந்துருச்சு. நான் சாப்பிடாதனால என்னை காப்பாத்திட்டாங்க. குமரேசன் ஒரு டாக்டர், இவர் ஷூட்டிங் போயிட்டு வராரு, எனக்கு வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டேன் அப்படின்னா, என்ன சார் இங்க வெளியில நிக்கிறீங்களேன்னு எங்க வீட்டுக்காரை பார்த்து கேட்டிருக்காரு. இல்ல என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் கார்லயே வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. குமரேசன் இல்லைன்னா நான் அன்னைக்கே செத்து இருப்பேன். டாக்டர் குமரேசன், அவர் எங்க இருக்காரோ கடவுளா, பெரிய இஎன்டி டாக்டர். அவர் என்ன பண்ணார், அவர் வண்டியில போட்டுக்கிட்டு டாக்டருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க டாக்டர் கிட்ட. அங்க போன உடனே அந்த அடுத்த நிமிஷம் வந்து எனக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு இவ்வளவு நிறைய இத்தனையில தப்பிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான். உங்ககிட்ட பேட்டி கூட சொன்னேன், காரணம் இல்லாம ஜீவிக்க மாட்டோம். இவ்வளவு ஆப்ரேஷன் எல்லாமே கூறு போட்டிருக்கு உடம்பு, ஆனா நான் நல்லா இருக்கேன். அது என்னன்றது தெரியாது எனக்கு, இது சீக்ரெட் தான். அதுல இன்னைக்கு வேற மாதிரி அந்த அம்மாவை பத்தி பேசுறாங்க, பிரவீனாவை பத்தி. அது வேற மாதிரி ஏதோ அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் திருச்சி பேசுறது, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இதுலதான் அந்த அம்மா இறந்தாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரர் இருக்காருங்க, அவர்கிட்டயும் சொல்லியிருக்காங்க, என் பொண்டாட்டிக்கும் இந்த மாதிரிதான் ஆயிடுச்சு, 2 டியூபே எடுத்துட்டு சொல்லு அப்படின்னாங்க. இன்னொன்னா இப்படி வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால 2 டியூபும் எடுத்துட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சார் குழந்தை எப்படி சார் அப்படின்னு. இல்லப்பா அது இருந்துச்சுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 2த்தையும் எடுத்திருக்காங்க. அதுலதான் அந்த அம்மா இறந்தாங்களே தவிர எந்த காரணமும் கிடையாது. டியூப் பிரெக்னன்சி தான். டியூப் பிரெக்னன்சி அதுதான். உங்களுக்கு கேன்சர் வந்துன்னு சொன்னீங்களே, என்ன வகையான கேன்சர் உங்களுக்கு வந்திருந்தது? பிரெஸ்ட் கேன்சர்மா. பிரெஸ்ட் கேன்சர். பிரெஸ்ட் கேன்சர். ஸோ அது குணப்படுத்த முடியாத 3 வருஷம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருச்சு. அது 3 வருஷம்ன்றதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாதுமா இதுக்கு. ஒரு உங்களுக்கு 3 வருஷம் எடுத்தது. 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பி, ரேடியம் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அண்ணா கேன்சர் இன்ஸ்டிடியூட் அங்க போயிட்டு 3 வருஷம் நான் டிராவல் பண்ணேன். டிராவல் பண்ணிட்டு அங்க வந்து அங்கதான் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. வரும்போது உங்க சட்டை மாதிரி இருக்கும் என் மூஞ்சி ரெட்டா. வரும்போது அவ்வளோ வந்து டோசேஜ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு காரில் வரும்போது ஆன்னு வருவேன். போகும்போது நல்லா டாக்டர் மாதிரி போவேன். எல்லாரும் டாக்டரானு தான் கேட்பாங்க. அவ்வளோ நல்லா போவேன். அங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தாக்கா அப்படியே கந்த துணி மாதிரி வருவேன். அந்த மாதிரி 3 வருஷம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமா காப்பாற்றி விட்டுட்டாரு. ஏன்னா உணவு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக, உணவு சாப்பிட முடியாது அந்த நேரத்தில், வாமிட்டிங் தான் வரும் பயங்கரமா.
அது எதுவா இருந்தாலும் சரி, எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் எது அதுக்கு உண்டான எதுவுமே வாமிட்டிங் வந்தே தீரும். ஏன்னா அந்த மருந்துகள் அப்படி வரும். சொன்னீங்க ஆனா ரொம்ப மூட்டை பூச்சி வாடதான் மூட்டை வரும். பூச்சி வாசனை வந்தா எப்படிதான் இருக்கும் உடம்பு பூரா. அதே மாதிரி இந்த ரேடியம் ட்ரீட்மெண்ட் குளிக்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனா உடம்பு அப்படியே தகிக்கும். அந்த ரேடியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா உடம்பு தகிக்கும். நான் என்ன பண்ணேன், கிணத்தடியில போய் குளிச்சுட்டேன். தண்ணி சில்லுன்னு இருக்கவே நல்லா போயிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி குளிச்சாச்சு. உடனே அப்படியே ரியாக்ட் பண்ணிடுச்சு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி, ஏன்னா கொதன்னு இதாயிடுச்சு. அப்படியே இந்த நெருப்புல பிடிச்சவங்க தண்ணி ஊத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதாயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடும் போல. சொல்லலை எனக்கு, குளிக்காதேன்னு சொன்னாங்களே தவிர குளிச்சேன்னா இப்படி வரும்னு சொல்லலை. போய் அது ரேடியம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது குளிக்கவே கூடாது. குளிச்சுட்டாக்கா இந்த மாதிரி ஆயிடும், வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடும். அதுக்கு ஆயின்மெண்ட் எல்லாம் தடவி வரவே மாட்டார் அவர் பார்க்கறதுக்கு. என் புருஷன் இந்த என் பையன் சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான், அவனை வந்து டே வாடா அப்படின்னாக்கா அவன் தான் போடுவான். என் சின்ன பையன் தான் போடுவான். மேலே களிம்பெல்லாம் விட்டு நான் வந்து கண்ணாடியில் பார்த்து போட்டுக்குவான். அவன் இல்லைன்னாக்கா அவன் ஒருத்தன் தான் கிட்ட வருவான். மேலே டவல் போட்டுக்கிட்டு தான் சுற்றுவேன் வீட்டில். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். அதுல இருந்தா தேறி இப்படி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு செந்தாமரை எவ்வளவு உதவியா இருந்தாங்க? நீங்க சொன்னீங்கல்ல, வீட்டுல இருக்காதீங்க, அப்படி இருக்கிறதால ஹாஸ்பிட்டல்ல போய் இறங்க நீங்க அப்படின்னு தள்ளி மோட்டிவேட் பண்ணி அனுப்பியிருக்காரு. இங்க இருக்காதீங்க, எப்படியாவது காப்பாத்திடுறேன் மனைவியன்னு. ஆமா ஆமா, நீ அங்க போய் செத்து போயிடு, நீ வீட்டுல இருந்து சாகிறத விட அப்படின்னு தான் சொல்வாரு. அவ்வளோ வந்து. ஆனா முதல்ல அது தெரிஞ்ச உடனே அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார் நிறைய. கண்ணில் தண்ணியை நான் பார்த்ததில்ல. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. சரி நான் என்ன செத்து போயிடுவேனா அப்படின்னு. சாக மாட்டேமா. அவர் சொல்றது பூரா பலிக்குதுங்க சில பேர். எனக்கு கண்ணதாசனும் ஏவிஎம்ல வந்து அவர் ரங்கசாமி ஐயங்கார் ஏவிஎம்ல அந்த இன்சார்ஜ் பூரா இருக்கும். அவருக்கு பார்க்கறதுக்கு ஹைட்டா இருப்பாரு, நல்ல கலரா இருப்பாரு, நாமகிருஷ்ண வச்சுட்டு இருப்பார். நான் அப்போ சின்ன பொண்ணு, டான்ஸுக்கெல்லாம் போவேன். ஏவிஎம்ல ஒரு பலகெல்லாம் சிமெண்ட் பெஞ்ச் எல்லாம் போட்டுப்பாங்க, அதில் உட்காந்துட்டு நான் எப்போ பார்த்தாலும் இவ்வளோண்டு புஸ்தகம் இருக்கும். அதில் வந்து பாரதியார் பற்றி இருக்கும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கும், இந்த விவேகானந்தர் புஸ்தகம், சின்ன சின்ன புஸ்தகங்கள் போடுவாங்க தெரியுமா, அப்போ தெரியுமா தெரியாது. அந்த புஸ்தகங்கள் நான் நிறைய வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருப்பேன். ஆனால் முத்துராமன் சார் கேட்பாரு, என்ன இந்த வயசுல இந்த புஸ்தகம்லாம் படிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. படிக்கிறேன், நல்லா இருக்கு, படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி கேட்பாரு. இவர் ரங்கசாமி ஐயங்கார் வந்து அந்த இதுக்கு வருவார், ஒரு ஸ்டுடியோ பூரா சுற்றி பார்க்கறதுக்கு வருவார். அப்போ யாருக்கிட்டையுமே பேச மாட்டாருங்க அவரு. பார்த்தாக்கா தெய்வம் மாதிரி இருப்பாரு, கையெழுத்து கும்பிடணும் போல இருக்கு. அப்போ என் கண்ணுக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, அம்மா சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போயிடுறியா அப்படின்னாருங்க. ஏன்னா சில தெய்வங்கள் சொல்ற மாதிரியே அவர் சொல்றாரு. அவர் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறியா, எனக்கு பேசலாம் வராது இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நான் படிக்கிறதையே பார்த்துட்டு நல்லாயிரு அப்படின்னு போயிட்டார் அவர். ஒன்று கண்ணதாசன் சார் கருப்பு பணம்னு ஒரு படம், அதெல்லாம் நான் நடிக்கிறதுக்கு போயிருக்கேன். பாலையா அண்ணன், கேஆர் விஜயம்மா எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் எல்லாரும் ஷாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் வந்தார் திடீர்னு, கண்ணதாசன் சார் வந்தார். வந்த உடனே உட்காந்துட்டு பாலையா அண்ணன் கூட பேசிட்டு இருந்தாரு. அம்மா நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிடி. கண்ணதாசன், பாலையா அண்ணன் உட்காந்துட்டு இருக்காரு, நானு அவர் 3 பேர் தான் இருக்கோம். சீக்கிரமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போடி அப்படின்னு. என்னடா இது, 2வது ஆளு. அவங்க வாக்கு எனக்கு பலிச்சுதான் அவரை கல்யாணம் பண்ண. நல்ல மனுஷன் தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு அப்படி நிறைய பேர் இருக்காங்க, வேற மாதிரிலாம் ஆகுது இல்லையா வாழ்க்கையில. எத்தனை பேர் வந்து உண்மையா வந்து வாழ்றாங்கன்றது சொல்ல முடியாது. நான் என் புருஷன் ரொம்ப நல்லா வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப மனசார சொல்றீங்க நீங்க, அத மனசார சொல்றீங்க நீங்க, உணர்ந்து ரொம்ப நல்லா வச்சுட்டு இருந்தார். அது வந்து சொல்லவே முடியாது. சில பேர் சண்டை போட்டுக்குவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும்ல. ஏதாவது இருந்துச்சுன்னா பசங்களால வரும். 3 பசங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, பீடி பிடிப்பானுங்க. பீடி என்ன சிகரெட்டு. ஆமா, நான் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவேன், பீடி பிடிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லுவேன். யாரு, மகேந்திரனே அப்படின்னு சொல்லுவேன், பீடி பிடிக்கிற பையன் வந்துட்டான் அப்படின்னுவேன்.
உங்களுக்கு அப்படிதான் இருக்குமா எப்பவுமே அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அவருக்கும்? ஆமா, இன்னொருத்தர் வந்தாலும் அப்படிதான் இருக்கும். கோபி மணிசேகரன் சார் சொல்லுங்க அதான். அவர் வந்தாலும் அப்படிதான். இவங்க 2 பேரும் என்ன வந்து பொம்பளையாவே நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு உதவாத கேஸ் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. வாடி பொடி, ஏய் வாடி டீ போட்டு கொண்டா அப்படின்னு வர அவரு. இவரும் அதுக்கு மேல அவர்கிட்ட தான் பேசுவாரு. என்ன வேணாம் என்னவா அப்படின்னு. நான் தனியா வரும்போது ரொம்ப மரியாதையா பேசுவாரு. தனியா பேசுற போது மகேந்திரன் ரொம்ப மரியாதையா பேசுவார். மரியாதைக்குரியவர் தான் அவரு. அது என்னமோ அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசிடுவாங்க. அடுத்த நிமிஷம் அதெல்லாம் போயிடும். நானும் அதெல்லாம் பெருசா எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். சின்னவரையாவும் இதை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்களா சார்? அதான் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாரு. ஏன் இவங்க எல்லாம் பேசுறாங்களே, ஏதாவது கேள்வி கேட்கறீங்க, ஏமா நீ மட்டும் நான் சும்மாவா பேசுற, கொஞ்சமாவா பேசுற நீ அப்படின்னு போயிடுவாரு. அவ்வளவுதான். அந்த மாதிரி சரிக்கு சரி பேசிட்டு இருப்பேன். அவங்களும் அது தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, நானும் அதை தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஆனா திரும்ப வந்த உடனே அப்படி பிடிச்சுக்குவாரு. மகேந்திரன் வந்த உடனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. உடம்பு சரியில்லை இல்லை எனக்கு, அதனால அப்படி பிடிச்சுக்குவாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னு. என்ன வச்சிருக்க சாப்பாடு அப்படின்னாரு. சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். பழைய இருந்தா கூட பரவாயில்ல, பழையது கூட சாப்பிடுவாருமா அவரு. பழையது இருந்தா கூட பரவாயில்ல கொண்டாங்க அப்படின்வாரு. வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாரு. கோபம் வந்துருச்சுன்னா வேற மாதிரி பேசுவாரு. அந்த மாதிரி இதெல்லாம் அது ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த வாழ்க்கை. அந்த மாதிரி பேசுறவங்களும் இல்லை இன்னைக்கு. அவ்வளவு அந்யோன்யமா ஆசையா இருக்கிறவங்களும் இல்லை. அந்த ஒரு வித்தியாசமே இருக்காது அவங்க கிட்ட. சொந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி யாரு இருக்காங்க இப்பன்னு தேடிட்டு இருக்கேன் நான். யாருமே இல்லை. நீங்க இப்ப ஐயாவுடைய இப்ப மூணு பசங்க இருந்தாங்க நீங்க கல்யாணம் ஆகி போகும்போது சொன்னீங்கல்ல, அவங்களையும் நீங்க தான் வளர்த்தீங்களா? நான் எங்க மாமியார் அது நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது, வளர்ந்ததுக்கு அப்புறமா கேக்குறேன். நீங்க அவங்கள நான் என்ன அதுக்கு பெருசாயிடுச்சு இல்ல, அதுங்கள நான் என்ன அதுங்கதான் என்ன பாத்துக்கோம். ஆமா, அதுங்கள நான் என்ன வளர்க்கறது. பொண்ணு இருந்தா விந்தியான்னு சொல்லிட்டு, அவதான் எனக்கு வந்து அம்மா மாதிரி. அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க பசங்க. அக்கா அங்கெல்லாம் போகாத. சரி அவங்க நான் கேட்பேன். அக்கா தான் கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னா சரி சரி அவங்க பேச்சு நான் கேட்பேன். என் பேச்செல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. நான் மெச்சூரிட்டியே இல்லைம்மா. அந்த குழந்தைங்களுக்கு இருக்க மெச்சூரிட்டி கூட எனக்கு அவ்வளவு கிடையாது. அந்த மாதிரிதான். என்ன எனக்கு இன்னைக்கு என்னமோ பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான். எவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க, போற போக்குல சொல்றீங்க. நிறைய விஷயங்கள் பாக்குறவங்களுக்கு தெரியும் நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னு.